வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கேள்விக்கு பதில். அதாவது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்துல கேள்விக்கு உண்டான பதில்கள், இலவச ஆலோசனை அப்படிங்க, ஜோதிட ஆலோசனை மாதிரி நான் பதிவு இன்னைக்கு போடுறேங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சில ஜாதகங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஜாதகங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்குண்டான பதில்கள் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கோயம்புத்தூர் கோவையிலேருந்து போட்டிருக்காங்க. அதாவது அரவிந்த் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 15/8/1999 காலை 6:34 கோயம்புத்தூரில் பிறந்த ஜாதகர். அவருக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, நல்ல வேலை, திருமணம் எப்போது நடக்கும், வீடு எப்போது கிடைக்கும் மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. மெயினாக திருமணத்தை பற்றியும் வேலையை பற்றியும் மெயினாக சொல்லலாம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன லக்கினம், என்ன திசாபுக்தி போயிட்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர். லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சிம்ம லக்கினம், கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராகு திசையில கேது புக்தி போயிட்டு இருக்கு. முதல்ல வேலையை பத்தி பார்க்கலாம். இப்போ வேலை, நல்ல வேலை எப்போது அப்படி மாதிரி கேட்குறாங்க. இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும், நடக்கக்கூடிய திசாபுக்திகளை சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். இப்போ நடந்துட்டு இருக்க திசை எப்படி இருக்கு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இவர் சிம்ம லக்கினம், நடக்கக்கூடிய திசை ராகுவின் திசை. ராகு எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு எடுத்துட்டா, ராகு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அவர் வாங்கியிருக்கிற சாரம் ஆயுள்ய நட்சத்திரம். நடக்கக்கூடிய புக்தி அப்படின்னு எடுத்துட்டா, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கேது புக்தி நடந்துட்டு இருக்கு. கேது வாங்கியிருக்க சாரம் திருவோண நட்சத்திரம். இங்க பாருங்க, ராகு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. திசை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவரான சந்திர பகவான் ராகுவின் பார்வையில லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ராகுவுக்கு சாரம் அப்படின்னு எடுத்துட்டா ஆயுள்ய நட்சத்திரம், புதனுடைய சாரம், புதன் கூடவே இருக்காரு. சரிங்களா? இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சார கொடுத்தவரும் பரிவர்த்தனை மூலயமா இருக்கிறதுனால ராகு இங்க பாசிட்டிவான ராகுவா தான் இருக்காரு. திசை நல்லபடியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுவோட சூரிய பகவானும் லக்னாதிபதியும் இணைந்திருக்காரு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க கேது புக்தி தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் கேதுக்கு வீடு கொடுத்தவரான சனி பகவான் போய் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. குருவோடு சேர்ந்திருக்காரு. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டின் அதிபதியும் பார்வையில இருக்காரு. இப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. இங்க சனிக்கு, அதாவது கேதுவுக்கு வீடு கொடுத்தவரான சனியும் சாரம் கொடுத்தவரான சந்திரனும் பாசிட்டிவான அமைப்பில் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நல்ல வேலை அமையாம இருக்குதுங்க. இப்போ இவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த கேது புக்தி எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ராகு திசையில கேது புக்தி 14/5/2026 வரைக்கும் இந்த கேது புக்தி உங்களுக்கு நடப்பில் இருக்குங்க. இந்த வருஷம் 5ஆம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு கேது புக்தி இருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரன் புக்தி. சுக்கரன் இந்த லக்னத்துக்கு யாரு அப்படின்னு எடுத்துட்டா 3ஆம் இடத்த அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான். அடுத்தது அவரே 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆவாரு. அவரு லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்த புக்தியானது சுக்கரன் புக்தி. லக்னத்துல இருக்கிறாரு. அவரு வாங்கியிருக்கிற சாரம் கேதுவின் சாரம். கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. இங்க வக்கரம் பெற்ற கிரகம் ராகு கேதுவோட சம்பந்தம் பெறுவது நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான். அப்படிங்கிறதுனால ராகும் வக்கர கிரகம், புக்திநாதனும் வக்கர கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இங்க லக்னத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. சனியோட தொழில்காரகரான சனியோட சம்பந்தம் பெற்று குரு லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, புத்திநாதனை பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த லக்னத்துக்கு அவரே பஞ்சமாதிபதியும் ஆகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால இந்த புக்தி அவங்களுக்கு வேலை, நல்ல வேலை இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ நடந்துட்டு இருக்க கேது புக்தியில உங்களுக்கு அமையாது. அடுத்த வரக்கூட 5ஆம் மாசத்துக்கு மேல அவங்களுக்கு சுக்கரன் புக்தி ஆரம்பிக்கிறதுனால அந்த சுக்கரன் புக்தியில அவங்க வேலையில முயற்சி பண்ண சொல்றாங்க. ஏன்னா சுக்கரன் யாரு, முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால அவர் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி, அந்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால
இந்த 5ஆம் மாதத்துக்கு மேலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சுக்கிரன் புக்தி சூயாந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது திருமணத்தை பற்றி கேட்டிருக்காங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இங்கே 2ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை மூலமா ஆட்சி ஆகிறாரு. 2 7ஆம் அதிபதிகள் பலம் பெற்றாலே திருமணம் தாமதமாகும். ஆனால் இங்கே உள்ள இருக்க சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே ராகுவின் திசை. ராகு யாரு கூட சம்பந்தம் பெறுறாரோ, யாரோடெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படுறாரோ அவருடைய காரகத்தையும் அவருடைய ஆதிபத்தியம் தன்னுடைய திசையிலே தரக்கூடிய வலிமை ராகுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இங்க ராகு திசை நடக்குது. ராகுவோட குடும்பாதிபதியான புதன் இணைந்திருக்காரு, லக்னாதிபதியான சூரியன் இணைந்திருக்காரு. ராகு திசையில ஆண் ஜாதகம் அப்படிங்கறதுனால கலஸ்தரக்காரகனான சுக்கிரனுடைய புக்தி அப்படிங்கறதுனால இங்க சுக்கிரன் வக்ரம் பெற்று இருந்தாலும் அவரு ராகுவின் திசை இங்க திசாநாதனும் வக்ரம் புக்திநாதனும் வக்ரம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய புக்தி 3 வருடம் அப்படிங்கறதுனால இந்த சுக்கிரன் புக்தி முடியறதுக்குள்ள திருமணம் நல்லபடியா அமைஞ்சிடுங்க. மெயினா எப்போ திருமணம் குறிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துட்டா ராகு திசையில சுக்கிரனுடைய புக்தியில குரு அந்தரம் காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன இங்க இவங்க கன்னியா ராசி அப்படிங்கிறதுனால ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக வேற இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் தடங்கள் ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அந்த ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இப்ப குரு கோச்சாரத்திலும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வர்றதுனால அதனால ஒன்றும் பிரச்சனை பாதிப்பு இருக்காதுங்க. கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க உங்களுடைய குலசாமி கோயிலுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. திருமணம் நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையும் நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா கலஸ்தரக்காரகனான சுக்கிர பகவான் லக்னத்திலே உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய அமைப்பு குருவோடு சேர்ந்திருக்காரு. இந்த சிறப்பான அமைப்பு குரு லக்னத்தையும் தன்னுடைய வீடான 5ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே நல்ல அமைப்புல இருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு இந்த ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த சுக்கிரன் புக்தி முடியறதுக்குள்ள திருமணம் நல்லபடியா அமையும். சரிங்களா? நன்றி. அடுத்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இதுவும் ஆண் ஜாதகம் தாங்க. ஆண் ஜாதகம் தான். அவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மனோகரன் ஆண் ஜாதகம். சரிங்களா? அவருக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 11/12/1968 காலை, அதாவது காலையில் இரவு 10:20 கோயம்புத்தூர்ல பிறந்த ஜாதகம். சரிங்களா? இவருக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா வேலை இல்லை, கடன் பிரச்சனை எப்போது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆண் ஜாதகம் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு வயது எத்தனை வயது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இவருடைய வயது 57 2 மாதம் 3 நாள் ஆகிறது இவங்களுக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க திசை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல லக்னங்களை பார்த்துடலாம். லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இப்போ நடந்துட்டு இருக்க திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசையில சுக்கிரனுடைய புக்தி போயிட்டு இருக்காங்க. அது எப்போ வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசையில சுக்கிரன் புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சுக்கரனுடைய புக்தி 24/11/2027 வரைக்கும் சுக்கரன் புக்தி போயிட்டு இருக்கு. இப்போ வேலை இல்லை, கடன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவருக்கு. அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இப்போ நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை. கடக லக்னத்துக்கு ராகு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வாங்கியிருக்க சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சனி பகவானுடைய சாரம் பெற்றிருக்காரு. சனி பகவானுடைய இருக்காரு. அவர் சனி பகவானும் வக்கரம் பெற்றிருக்காரு. வீடு கொடுத்தவரான குரு பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்து தன் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க ராகு பாசிட்டிவா தாங்க இருக்காரு. இவருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ நடந்துட்டு இருக்க புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்னத்துக்கு 4-11ஆம் அதிபதியான சுக்கரனுடைய புக்தி போயிட்டு இருக்கு. சுக்கரன் புக்தி 2027 11ஆம் மாதம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. இந்த சுக்கரன் தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையும் நல்ல வேலை இல்லாத அமைப்பு இருக்கு போல இருக்கு. வேலை இல்லைன்னு அப்புறம் மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தாங்க இருக்கு. என்ன காரணம் அதுக்கும் சொல்றேன் நான். இங்க ராகு பிரச்சனை இல்லை. இப்போ ராகு பிரச்சனை இல்லை அப்படின்னா புக்திநாதனான சுக்கரன் தான். சுக்கரன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வாங்கியிருக்க சாரம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிபதியுடைய சாரம், தனத்துக்கு காரகன். அதாவது இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த அதிபதியோடைய சாரம் பெற்ற சுக்கர பகவான் உத்திராட நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கர பகவான் இவர் ராகுவின் பார்வையிலும் இருக்காரு, சனியோட வீட்டில் இருக்காரு. அப்படிங்கறதுனால இங்க என்ன அமைப்பு அப்படின்னா ஏற்கனவே இவர் சிம்ம ராசி வேற. சிம்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக அஸ்தம சனியும் போயிட்டு இருக்கு. இங்க சனியோடைய வீட்டிலேயே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, சனியோட இணைந்து சனிசாரம் பெற்ற ராகு சனி போல செயல்படுவார் அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு பார்வையில் இருக்கிறதுனால அங்க கோச்சார சனி ஜனனகால சனி மேல நகரக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவருக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புண்டுங்க. இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனியும் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய சனியும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புலாம் வர்றதுனால கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, வேலை பிரச்சனை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டுங்க. இப்போ இவருக்கு எப்போ இதெல்லாம் தீரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் புக்தி முடிகிற வரைக்குமே கடன் பிரச்சனை இருந்துகிட்டு தாங்க இருக்கும். சரிங்களா. சுக்கரன் புக்தி முடிஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய புக்தியில இருந்து படிப்படியா இவங்களுக்கு கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா. அதாவது 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால நல்ல அமைப்பு தான். சரிங்களா. இந்த அமைப்பு குருவின் பார்வையில ராகு இருக்காரு. அப்படிங்கறதுனால சூரிய புக்தியில இருந்தே இவங்களுக்கு படிப்படியா கடன் பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூரிய புக்தியிலும் வரைக்கும் கொஞ்சம் கிடைக்கிற வேலையை பார்த்து நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. ஏன்னா காலகட்டங்கள்ல பாருங்க இப்போ வந்து சுக்கரனுடைய புக்தியும் நடந்துட்டு இருக்கிறது, அது ராகுவின் பார்வையில் இருக்கு, அஷ்டமஸ்தனியும் போயிட்டு இருக்கிறது. அப்படிங்கறதுனால கொஞ்சம் வேலையிலும் அப்படி உங்களுக்கு தடுமாட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிங்கறதுனால கொஞ்சம் அனுசரிச்சு நீங்க கிடைக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. அடுத்த வரக்கூடிய சூரிய புக்தியில இருந்தும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. இவங்களுக்கு சூரிய புக்தியில இருந்தே படிப்படியா மாற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா. நீங்க பாருங்க இப்ப அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி காலங்கள்ல தேய்பிறை வந்து அஷ்டமியில கால பைரவருக்கு போய் ஒரு நீர் மாதிரி, அதாவது என்ன அப்படின்னா இளநீர் பால் இந்த மாதிரி ஒரு நீர் ஐட்டம் மாதிரி அவருக்கு அபிஷேகம் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுங்க. கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. தொடர்ந்து இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்குமே நீங்க இந்த மாதிரி கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. சரிங்களா. ஏன்னா தேசாநாதன் நீர் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, கோச்சாரத்திலும் சனி பகவான் நீர் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க கால பைரவரை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை கொஞ்சம் படிப்படியா உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா. வேலை கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னா கொஞ்சம் உங்களுக்கு சூரிய புக்திக்கு மேல படிப்படியா உங்களுக்கு மாற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. நன்றி. அடுத்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாந்தி பிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து தான், அதே கோயம்புத்தூர்ல இருந்து தான் போட்டிருக்காங்க. இவங்க பிறந்த தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 13/3/1983 காலை 11:45 பிறந்தவங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கோயம்புத்தூர்ல பிறந்தவங்க. சரிங்களா. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இணையத்தின் மூலம் பெண்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்தால் லாபம் கிடைக்குமா, ஜாதகத்தில் எந்த தொழில் அமையும்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணையத்தில் வந்து அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செஞ்சானா லாபம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வயது சொல்லிட்டு லக்னம் சொல்கிறாங்க. அவருடைய வயது பெண் ஜாதகம் வயது வந்து 42 11 மாதம். அவர் அவங்க பிறந்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். இப்போ நடந்துட்டு இருக்க திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி திசை, நடப்பு புக்தி ராகு புக்தி நடந்துட்டு இருக்கு. சனி திசை ரிஷப லக்னம். சனி தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி திசை தாங்க நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, இவர் வக்கரமாயிட்டாரு, அதனாலதான் வேலையில கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் வந்து இந்த லக்னத்துக்கு 9 10 கூடையவர், ராஜ யோகாதிபதியே ஆவாரே இவர் தான். அவர் வந்து உச்சம் பெற்று வேற உட்கார்ந்துருக்காரு. இந்த ஜாதகருக்கு உச்சம் பெற்று 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. வக்கரம் ஆயிட்டாரு. வக்கரமாயி ராகுவின் சாரம் பெற்றிருக்காரு. வக்கரம் பெற்ற கோள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் ராகு கேதோட சம்பந்தம் பெற்றுட்டால ஒரு நல்ல அமைப்பு தான், பாதிப்பு கொடுக்காத அமைப்பு தான். இதுவே அவர் வக்கரமா ராகு கேது சாரம், அதாவது ராகுவின் சாரம் இல்லாமல் இருந்தா கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். இப்போ வக்கரமாகி உச்சம் பெற்ற கோள் வக்கரமாகி ராகின் சாரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒன்றும் அதிகமாக பாதிப்பு இல்லை. சரிங்களா? சரி, இப்போ அவங்களுக்கு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இணையதளத்தில் மூலமா வியாபாரம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சனி அப்படிங்கிறவர் யோகாதிபதி, அவரே சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்காரு. சுக்கிரன் அழகு கலை இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் ஆவார். அவரே லக்னாதிபதி அப்படிங்கறதுனால இங்க லக்னாதிபதி போய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது நல்ல அமைப்பு. சனி பகவான் நின்ற ஸ்தானாதிபதி உச்சமும் பெற்றிருக்கார் அப்படிங்கறதுனால சனி நல்ல அமைப்புல தான் இருக்காரு. சரிங்களா? இங்க லக்னாதிபதியே லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இப்ப ராகுவினுடைய புக்தி தான் போயிட்டு இருக்கு. அது எப்போ வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, ராகு புக்தி ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு எடுத்துட்டானா 12/1/2024 முதல் 18/11/2026 வரைக்கும் இவங்களுக்கு வந்து ராகுவுடைய புக்தி, அதாவது இந்த வருஷம் 11ஆம் மாசம் வரைக்கும் ராகு புக்தி போயிட்டு இருக்கு. ராகு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு வாங்கியிருக்க சரம் மிருகசீரிடம் சாரமே பெற்றிருக்காரு, செவ்வாய் பகவானுடைய சாரம். இந்த அமைப்பு என்னன்னா, நீங்க வந்து இங்க அழகு சாதன பொருட்கள் நீங்க செய்யலாமா அப்படின்னு லாபம் கிடைக்குமானா லாபம் கிடைக்குங்க, நீங்க தாராளமா செய்யலாம். அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த ராகு புக்தி முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய குரு புக்தியில இருந்து உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இங்க திசாநாதன் நல்ல அமைப்புல தான் இருக்காரு, பாதிப்பு இல்லை 6ஆம் இடத்துல இருந்தாலும். சரிங்களா? அடுத்தது அடுத்த புக்திநாதனான குரு, இந்த லக்னத்துக்கு அவரே லாபாதிபதி, அஷ்டமாதிபதி. இங்க அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது, தனித்த குருவாக இருப்பது கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படி இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை மூலயமா அமைப்புல இருக்காரு. அதுவும் 11ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. அப்படிங்கிறதுனால இங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோக அமைப்புல இருக்கிறதுனால இங்க குரு லாபாதிபதியா செயல்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவரே லக்னத்தை பார்க்கறாரு, லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அப்படிங்கறதுனால அவர் சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால சுக்கிரன் குருவுடைய வீட்டுல இருக்காரு, குருவின் பார்வையில் இருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு. இந்த அமைப்பு எல்லாமே இந்த அழகு சாதன பொருட்கள்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? நீங்க அழகு சாதன பொருட்கள் செய்யலாம், லாபமும் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் படிப்படியாக தான் மாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த ராகு புக்தி முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய குரு புக்தியில இருந்தும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய வீடியோவுக்கு கீழே நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோவுக்கு கீழே உங்களுடைய விவரத்தை சொல்லி யாருக்கு ஜாதகம் கேட்குறீங்களோ அவங்களுடைய விவரத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஆணா பெண்ணா, அவங்க பிறந்த தேதி எல்லாம் விவரமாக அதில் போடுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுவும் விவரமாக போட்டு தமிழில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அதாவது இலவசமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆலோசனை சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.